ஆகிய நான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாதா? ஏன் வாழக்கூடாது? என் பக்கத்து வீட்டுக்காரன், என் எதிர்த்த வீட்டுக்காரன், என் சொந்த பந்தங்கள்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு வாழணும் என்று சொல்லி ஆடம்பரமான வாழ்க்கைகளை இன்றைக்கு தேடி தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் இன்றைக்கு அதிகம். அநேக சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எந்த நிலைமையில் இருந்தால் நம் மனரம்யமாக இருக்க அப்படின்னா நான் பணக்காரனாக இருக்கக்கூடாதா, நான் ஏழையாக தான் இருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரா? இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிற தேவாதி தேவன் கிடையாது. அவர் தன்னைத்தானே அடிமை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து மனுஷன் செய்த எல்லாவற்றையும் பாவத்தையும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலே இன்றைக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆக அன்றைக்கு அவர் செய்த எல்லா செயல்களையும் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரே. அப்படிப்பட்ட வெளிப்பாடுதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழசெல்லாம் ஒளிஞ்சு போய் எல்லாம் புதுசாக மாறணும். ஆண்டவருக்கென்று வாழணும். ஆண்டவருக்கென்று நாம் நிலைத்திருக்கின்ற போது தான் அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கையிலே கவலை இருக்காது. அவர் கண்ணீரை துடைக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென்.